குக்கிங். அதுவும் இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ சிக்கன் தான் பண்ண போறேன். பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 500 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். லைக் பண்ணி பாருங்க. இந்த சிக்கன்ல நல்லா ஃபோக்கு போட்டு குத்திக்கலாம். அப்போதான் அந்த மசாலாஸ்லாம் உள்ள நல்லா இறங்கும். சே, எவ்வளோ நாள் ஆச்சுல வாய்ஸ் வீடியோ பண்ணி. ஆக்சுவலி இதே ஒரு சாக்கா வச்சு நாங்கள்லாம் ஆஃபீஸில் டெய்லி ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம். வாய்ஸ் வீடியோன்னு. அது நடுவில் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வாய்ஸ் வீடியோ வரும். அண்ட் உங்களுக்கு என்ன குக்கிங் பண்ணும், இது பண்ணுங்கன்னு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்க காரணத்தினால வரல. கன்ஃபார்ம் என் அசிஸ்டன்ட் எங்கன்னு கேட்பீங்க. அதனால இப்பயே சொல்லிடுறேன். அவ்வளோதான். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்படி போட்டால் தான் எனக்கு வந்து கணக்கு தெரியும். என் சமையலில் எனக்கு சொதப்புறதே மெயினாக இந்த உப்பு தான். சிக்கன் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சமாக கர்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இது ஒரு பக்கம் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த க்ரீம் அரைச்சிடலாம். இப்போ அந்த க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை பாயில்டு எக்கோட ஒயிட் மட்டும். நான் 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். 3 பல் பூண்டு, ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சமாக பால் அண்ட் கொஞ்சமாக எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ரீமாக அரைச்சி எடுத்துக்கணும். கன்சிஸ்டன்சி தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டர், எனக்கு இந்த பட்டர் சிக்கன் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பட்டரில் வறுத்து எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு ஸ்பைசியாக வேண்டாம்னா இப்போ நம்ம போட்ட மசாலாத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கோங்க, சிக்கன் மசாலா கம்மி பண்ணிக்கோங்க, மெயினாக பெப்பர். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். அப்போ தான் உள்ளே நல்லா சிக்கன் வேகும். சிறிது நேரத்துக்கு பிறகு இந்த க்ரீமை மேலே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 minutes விட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணால் அமிர்தமாக இருக்கும். தடான இஃபா சிக்கன் ரெடி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்டிங்க்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளே டேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த ஹைப்புக்கு ஒர்த்துனே சொல்லலாம். கடைசி வரைக்கும் டேஸ்டிங் கூப்பிடவே மாட்டா, நானே வந்துடுறேன். காமி, நாங்கள் சொல்லணும் அது எப்படி இருக்கு, ஜூஸியாக இருக்கா, காப்பியாக இருக்கா. நல்லா இருக்கு தானே, போய் பேசாமல் சொல்லணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி, அப்படி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு.